இந்த வெற்றிக்கு 2026 வெற்றிக்கு தமிழக பெண்களும் தமிழக இளைஞர்களும் முக்கிய காரணம். இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அது மறக்கவே முடியாது. பொதுவா எனக்கு மனசுல இருந்தான் பேசி பழக்கம். அதனாலதான் எப்பப்பெல்லாம் பேசுறோமோ இப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடுறாங்க. பேசி முடித்த உடனே உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்றாங்க. முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறதுக்கு முக்கிய 3 காரணம். ஒன்று, நான் பெரிதும் விரும்பக்கூடிய என்னுடைய வாழ்நாளின் எனக்கு ஒரு சிந்தனை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2வது, நம்மளுடைய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள். 3வது முக்கிய காரணம், புயல்னு கூப்பிடுவீங்க, பார்லிமெண்ட் டைகர்னு சொல்றாங்க. சிறு வயதிலிருந்தே அவர் பேச்சை கேட்டு வளர்ந்தவன். பொடோ சட்டத்தில் தூக்கி போட்டு மன்னிப்பு கேள்னு சொன்னா கூட இல்ல நான் ஜெயிலே இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருந்தவர். அப்படி மிகச்சிறந்த ஆளுமைகள். அந்த ஆளுமைகளோட முதல் அழைப்பா நம்ம காதர் மொய்தீன் ஐயா அவர்களுடைய அழைப்பும் சரி, அபுபக்கருடைய அழைப்பும் சரி, என்றைக்கும் தட்டவே முடியாத ஒரு அழைப்பு. அது நான் மட்டுமல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் காதர் மொய்தீன் ஐயா கூப்பிட்டாலே நேரா கிளம்பி ஐயுமல் ஆபீஸுக்கு வந்தவர். முதல் முறையா ஐயுமல் ஆபீஸோடைய முதல் முறை வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் வந்தது எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அந்த அளவிற்கு நட்பும் அன்பும் உரிமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஐயுமலுக்கும் இருக்கிறது. அமைச்சரவையில் ஒரு சகோதரனாக எங்களுடன் உங்களுடைய சகோதரனும் பங்கெடுத்து 60 வருஷ கனவை ஐயுமல் கனவை, காங்கிரஸோட கனவு 1967க்கு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய கனவு, அப்படி எல்லாருடைய கனவை எங்களுடைய முதலமைச்சர் நிறைவேற்றினாலும் அதற்கு முக்கிய காரணம் இந்த வெற்றிக்கு 2026 வெற்றிக்கு தமிழக பெண்களும் தமிழக இளைஞர்களும் முக்கிய காரணம். அதில் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பே இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அது மறக்கவே முடியாது. தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு வரும்பொழுது வாணியம்பாடியில் பார்த்தா சாலைகள்ல பெண்கள் கூட்டம், இஸ்லாமிய சகோதரிகளுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நிற்கும். பெரியவர்கள் நம்பிக்கை வைக்கலாமா இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது தேர்தலுக்கு முன்பு இஸ்லாமிய சகோதரிகளும் பெண்களும் இளைஞரும் நம்புங்கள், புதிய ஒரு தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மதச்சார்பின்மைக்கான தலைவராக இருப்பார், ஒரு புதிய ஒரு தலைவரை உருவாக்குவோம், ஒரு புதிய கட்சியை உருவாக்குவோம், ஒரு முறை வாக்கு கொடுப்போம் அப்படின்னு வீட்டில இருந்தே புரட்சி செய்தவர்கள் இஸ்லாமிய சகோதரிகள், இஸ்லாமிய பெண்கள், இளைஞர்கள். ஜெயிச்சு முடிச்ச உடனே பெரியவர்களும் இங்க வந்துட்டாங்க. உண்மையான மதச்சார்பின்மை கட்சியும் ஆட்சியும் இதுதான் அப்படின்னு ஐயுமல் வந்த உடனே அந்த சந்தேகங்கள்லாம் போயிருச்சு. இந்த அவையை பார்த்தாலே தெரியும்.
கிறிஸ்துவ சமூகத்திலிருந்து வந்த நம்மளுடைய ஜே.சி. பிரபாகரன் சார் சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் தலைமையிலோடு. நம்மளுடைய சகோதரர் ஷாஜகான் சார் ஒரு மூத்த உறுப்பினராக அமைச்சரவையில் இருக்கிறார். 60 வருஷ கனவு. நான் பழகியது காதர் மொய்தீன் சார் கூட இந்த 60 நாட்கள் தான் அதிகமா. ஆனா அவருடைய எளிமையும் சரி, அவருடைய பேச்சும் சரி, குறிப்பாக அவர் மேல ஒரு விமர்சனம் வரும் பொழுது அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் ஒரு சேனல்ல. நான் அவர்கிட்டயே சொன்னேன், நீங்க 50 வருஷத்துல பேசாம இருந்துட்டீங்க, பேசி இருந்தா நீங்களே ஆளுங்கட்சி ஆயிருப்பீங்க. ஐயா தயவு செய்து பேசுங்க, இன்னுமேட்டு பேசுங்கன்னு சொன்னோம். அவ்வளவு அழகான ஒரு இன்டர்வியூ அது. எவ்வளவு கருத்துக்கள், இஸ்லாமிய சமூக சகோதரர்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய குறிக்கோள் என்ன, அவர்களுடைய நோக்கம் ஏக்கம் என்ன, எதற்காக இந்த முடிவெடுத்தோம், அதிகாரத்துக்கானதா இல்லை, ஆட்சிக்காகவா இல்லை, பணத்திற்காகவா இல்லை, எங்களுடைய சமூகத்தினுடைய குரலுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம், ஒட்டுமொத்த மக்களுக்கான குரலுக்காக முடிவெடுத்தோம்.